வணக்கம். இன்றைக்கி நம்ம நாட்டுடைய 80வது சுதந்திர தின நாள். இன்றைக்கி வேறு சுதந்திர நாள் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய தியாகங்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி. இந்த தியாகங்கள் வெறும் 1-2 வருடங்கள் மட்டும் இல்லை, பல தலைமுறைகளாக போராடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய பிரிவினைகள் தான். இந்த பிரிவினைகள் மக்களுடைய எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்குன்றது அறியாததுனால தான் சுதந்திரம் இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளாரையே நம்ம அடிமைகளாக வாழ்ந்த ஒரு காலம். அப்படி இருந்தும் நம்மளுடைய சுதந்திரம் வரைக்குமே இந்த பிரிவினைகள் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அந்த தீவிரத்தோட உச்சமாக நம்மளுடைய தேசம் பல துண்டுகளாக உடஞ்சிது. இதில் மத ரீதியாகவோ இல்லை சமூக ரீதியாகவோ பிரிவினைகள் பார்க்காம எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக சேர்ந்த மக்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வலுவான இந்தியா. அதனால தான் நம்ம நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் ஒன்றா வாழுறாங்க. கருத்துக்கள்லையும், பண்பாடுலேயும், மொழியிலையும், ஜாதியிலையும், மதத்தில் கூட பல வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த எண்ணம் தான். இந்த சுதந்திரம் நமக்கு வெறும் உரிமைகளை மட்டும் கொடுக்கல, அதோடு சேர்த்து கடமைகளையும் கொடுத்துருக்கு. நம்ம ஒரு வீட்டில் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு என்னென்ன கடமைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குமோ, அதுபோல் நம்மளுடைய சொந்த தாய்நாட்டுக்கும் கடமைகள்ன்றது இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய பூமியை பாதுகாப்பாக, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறதும் நம்மளுடைய ஒரு கடமை தான். நம்மளுடைய சட்டங்களை மதித்து அதன்படி நடக்கிறதும், பொது இடங்களில் பொது சொத்துக்களை யாராவது சேதப்படுத்தினாலோ அதை நம்ம கேட்குறதும் நம்மளுடைய கடமை தான். நம்மளுடைய சமுதாயத்தை நம்ம தான் கட்டமைக்கணும். நம்மளுடைய இயற்கை சூழலையும் நம்ம தான் கட்டமைக்கணும். இங்கே எல்லா உயிர்களும் வாழறதுக்கு, சுதந்திரமாக வாழறதுக்கு உரிமைகள் உண்டு. நம்மளுடைய வருங்கால தலைமுறை மக்களுக்கு நம்ம என்ன இந்த நாட்டில் அவங்களுக்காக செய்கிறோன்றது ஒன்று இருக்குது. அதை நம்ம மனசில் வச்சு தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் அந்த கவனங்கள் இருந்ததுன்னா, திரும்பவும் ஒரு இயற்கைக்கான ஒரு போராட்டமோ இல்லை இந்த காற்றுக்கா இல்லை நீருக்கோ இந்த சுதந்திரத்துக்கோ கூட திரும்பவும் போராடக்கூடிய ஒரு சூழல் வராது. பறிக்கப்பட்ட சுதந்திரத்துக்காக நம்ம போராடி நம்மளுடைய முன்னோர்கள் அதை நமக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே போல் இயற்கை வளங்களுக்காக இனி வரும் காலங்களில் எந்த விதமான சண்டைகளும் நடக்கக்கூடாது. யாரும் தங்களுடைய மதிப்பான நேரங்களையோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையையோ மகிழ்ச்சியோ இழக்கக்கூடாது. அதனால் நம்மளுடைய பொறுப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும், இயற்கை சூழலை நம்ம அப்படியே கட்டமைச்சு வச்சுருப்போம்னா, இதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு மரக்கன்றுகள் நடுறதோ இல்லை இருக்கிற மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கிறதும், இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கிறதும் தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்கணும். நம்ம நாட்டுடைய பலமே பல வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறது தான். அந்த ஒற்றுமை என்றென்றைக்கும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் அப்படியே இருக்கும். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.